நெடியோன் வணக்கம். இன்று நாம் கயத்தாகையில் தான் இருக்கின்றோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட அந்த வெட்டும் பெருமாள் மண்டபம் மற்றும் அந்த கோவில், வேங்கடமுடையா கோவில் எப்படி இருக்குது, அதோடைய வரலாறத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி எப்படி அழிஞ்சிச்சு, அதுக்கு பின்னாடி அதுக்கடுத்து எப்படி கட்டினாங்க, தொடர்ந்து இன்னைக்கு என்ன நிலையில காணப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு நிலையில உள்ள அந்த கோவில், வேங்கடமுடையா கோவில். இது ஒரு பெருமாள் கோவில். பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது. வெட்டும் பெருமாள் காலத்தில் மிகவும் ஒரு அனைவராலும் விரும்பப்பட்டு வணங்கப்பட்ட கோயிலா இருக்குது. இந்த கோயில்ல இருந்து நீங்க தெற்கு பக்கம் பார்த்தா அந்த பீரங்கி மேடு காணப்படும். அதை பத்தி ஏற்கனவே ஏராளமான பதிவுகள் அந்த கோட்டையை பத்தி வெளியிட்டிருக்க. அது பீரங்கி மேடு என்று அழைக்கப்பட்டிருக்குது. இங்க இருந்து ஆங்கிலேயர்கள் அல்லது இந்த பகுதியை அவங்க பீரங்கி வச்சு பயன்படுத்தியர்களால் புலித்தேவர் இந்த பகுதியில் அவர்களுடைய படை யூசுப் கானோட சண்டைப்பட்ட போது இந்த பீரங்கி மேடு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிகின்றது. இப்ப அந்த மேடு செடிகள் அடர்ந்து திருவேங்கடமுடையா கோவிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. இங்க ஒரு 2 ஆலமரம் அந்த கோவிலுக்கு முன்னாடி நிக்குது. அதே போல வேப்பமரம் ஒன்று நிக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் திருவேங்கடமுடையா கோவில். முந்தி பெரிய கோவிலாக இருந்ததுக்கு வெட்டும் பெருமாள் பாண்டியர் காலத்திலும் பாண்டியர்கள் ஐவர் பாண்டியர்களாக இருந்தபோது கயத்தாக பாண்டியர்களாக இருந்த போது அவங்க வணங்கியிருக்காங்க. பெரிய வெட்டும் பெருமாள் பாண்டியர் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மண்டபம் கட்டியிருக்காரு. மண்டபம் கட்டி வெட்டும் பெருமாள் பாண்டியர் மண்டபம் என்று அது அழைக்கப்பட்டிருக்கு. அது இப்போ அந்த கோவிலுக்கு உள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கோவில் எப்படி கட்டப்பட்டு இருந்துச்சு, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி எப்படி மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இது 1550களில் அந்த கோவில் இப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அங்க அந்த மண்டபம் கோயிலுடைய அளவுகளை வச்சு நம்ம ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த வீடியோவானது உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த மண்டபம் கிட்டத்தட்ட 200 அடி நீளம் கொண்டதாகவும் 20 அடி அகலம் கொண்டதாகவும் இருந்ததா கயத்தாக காலந்தோறும் கயத்தாக புத்தகத்தில் வரலாற்று ஆய்வாளர் அதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. அந்த மண்டபம் இப்படித்தான் இருந்திருக்கணும். மிகவும் ஒரு மிக முக்கியமான ஐவர் பாண்டியர்களின் மிக முக்கியமான ஒரு மண்டபமாக இருந்திருக்கின்றது. வெட்டும் பெருமாள் மண்டபம் என்று அழைக்கப்பட்டிருக்குது. இந்த மண்டபத்துக்கு அதாவது துன்பியல் சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதாவது 1844 ஜெக வீர ராம குமார எட்டப்ப நாயக்கர் என்பவரால், அதாவது ஒரு 2 பாலங்கள், மொத்தமே 3 பாலம் கட்டியிருக்கார். ஒரு 2 பாலங்கள் கயத்தாகையில் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று அதாவது கங்கை கொண்டான்ல கட்டினாரு. இங்க இருந்து, அதாவது இதுல இருந்து இந்த கோவில், இந்த மண்டபத்திலிருந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அதுக்கு நீங்க மேற்கா பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் உப்பாகு ஓடை ஓடுகின்றது. அதற்கு மேற்காக கோவில் ஒன்று காணப்படுகின்றது. அதை கோதண்ட ராமேஸ்வரர் கோவில், அகிலாண்டேஸ்வரி அம்மன் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த ஆத்துக்கு அந்த ஓடையை கடந்து அந்த பக்கம் போகிறதுக்காக பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. 200 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட பாலமானது கட்டப்பட்டுச்சு. அதே போல நீங்க அந்த உப்போடை கயத்தாகுல இருந்து தெற்கு நோக்கி போனீங்கன்னா அது கங்கை கொண்டான் போக வழியில திரும்பியும் அந்த ரோடு, அதாவது தெற்கு நோக்கி போக சாலையை கடந்து போகுது. அந்த இடத்துல மிகப்பெரிய பாலம் 300 அடி நீளமும், அதே போல 5 அலகுகளை இடையில வட்ட வட்டமா அந்த ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த போல ஒவ்வொரு ஆர்ச்சி 30 அடி அகலம் கொண்டதா அந்த மிகப்பெரிய பாலம் ஒன்று கட்டப்பட்டது. இந்த வெட்டும் பெருமாள் கோவில் மண்டபம் இந்த பகுதியின் பெரும்பகுதி எடுத்து கொண்டு போய் தான் அந்த மெயினா முக்கியமா கட்டியிருக்காங்க. அதாவது சுற்றுச்சுவர் அந்த மண்டபம் அதுக்கு பிறகு வணங்கப்படாம மக்களால அது வணங்கப்படாம இருந்ததுக்கு, அந்த மண்டபம் பயன்படுத்தப்படாமல் இருந்ததுக்கு அதை எடுத்துட்டு போய் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. அந்த பாலம் கட்டி இன்னைக்கு கூட 2005, 6 வரைக்கும் அந்த பாலம் அப்படியே தான் இருந்ததுக்கு. ஏன் 2015 வரை அப்படியே தான் இருந்தது. 2005 காலந்தோறும் கயத்தாக புத்தகம் வரும் பொழுது அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும், புகைப்படம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கல்வெட்டுகளோடு அந்த படம் இருந்தது. ஆனா கல்வெட்டுகள் படிக்கப்படவில்லை, உயரமான இடத்துல இருந்ததுனால. எப்போ கட்டுறது வேங்கடமுடையா கோவில் நன்கு சிறந்து விளங்கியது. அதான் 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒட்டப்பிடாகம் ஆண்டான் கவிராயன் கோபத்தாலும் அதுபோல் சிலர் சாபம் விட்டதால் இது அழிஞ்சு போயிருச்சு, இந்த ஊர் அழிஞ்சிருச்சு, இந்த கோவிலும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்குது. அதுக்கு பின்னாடி அதை பக்தர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக ஸ்ரீ ராஜ ஜெகவீர முத்து தங்க குமார ராம புஷ்பராஜ வெங்கடேஸ்வர எட்டப்ப நாயக்கர் என்ற அந்த ஜமீனால் இந்த கோவில் திருப்பி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2005, 6 காலகட்டத்தில் அந்த கோயிலை திருப்பி கட்டியிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. 2011, 2006 கோயில் திறந்ததாக இதில் கல்வெட்டில் தகவல்கள் இருக்குது. ஆனால் அந்த கோயில் திருப்பி கட்டும்போது ஏராளமான கல்வெட்டுகள் உடஞ்சி போனதாக காலந்தோறும் கயத்தாக என்ற புத்தகத்தில் ஆய்வாளர் அவர்கள் அதை அது மேற்கோள் காட்டி எழுதியிருக்காங்க.
பாருங்க அந்த மண்டபம் அன்னைக்கு 1550களில் எவ்வளவு அழகா இருந்திருக்கு. 1844 வரை அந்த மண்டபம் இருந்திருக்குது. ஆனா பராமரிக்கப்படாம, ஏன்னா பாண்டியர்கள் வீழ்ந்த பிறகு பராமரிக்கப்படாததால அந்த மண்டபம் இறுதியில இடிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாயக்கர்கள் கட்டின எதையுமே அவங்க இடிக்கல. ஏன்னா சிவன் கோயில் ஒண்ணு, அவங்களும் சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு முற்றுப்பெறாம தான் காணப்படுது. டவுன்ல இருக்குது அந்த கோயில், போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல. அந்த கோயில் அவங்க எதுவுமே செய்யல. அதோட சுற்றுச்சுவர் கூட எடுத்துட்டு போய் அவங்க பாலம் கட்டலாம். ஆனா அப்படி கட்டல. வெட்டும்பெருமாள் மண்டபம், வெட்டும்பெருமாள் கோவில், அதோட சுற்றுச்சுவர் இதை எடுத்துட்டு போய் தான் மண்டபம் கட்டியிருக்காங்க. இதான் அதாவது அன்னைக்கு இருந்த நாயக்க மன்னர்களுடைய சூழ்ச்சியா ஆட்சியான்னு தெரியல, தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்குன்னு. அதே போல இந்த வெட்டும்பெருமாள் மண்டபத்துல ஏராளமான கல்வெட்டுகள் இருந்தது. கோவில்லையும் ஏராளமான கல்வெட்டுகள் இருந்தது. யார் தானம் கொடுத்தாங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி நடந்துச்சு, அப்படி ஏராளமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. கயத்தாறு பாண்டியர்களை பத்தி எந்தவித தகவல்களும் நம்மளுக்கு கிடைக்காம போனதுக்கு முக்கியமானது இந்த வெட்டும்பெருமாள் மண்டபம். அதே போல திருவேங்கடமுடையார் கோவில் இடிக்கப்பட்ட ஒரு காரணமா தான் இருக்கு. கல்வெட்டுகளும் படிக்கப்படாம அது இன்னைக்கும் அது சிதிலமடைஞ்சு தூர வீசிட்டாங்க. ஏன்னா பாலத்துல இருந்துச்சு. பாலம் திருப்பி மீண்டும் தமிழக அரசால டெண்டர் விட்டு கட்டும் பொழுது ஒரு நல்ல பாலம் கட்டிட்டாங்க. ஆனா பழசு அந்த எல்லாமே இடிஞ்சு அது தரைமட்டம் ஆயிடுச்சு. எங்க கொண்டு போட்டாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு அழகான மண்டபம் பல இடங்களிலும், அதாவது கயத்தாறு பாண்டியர்கள், அதே போன்ற ஐவகு பாண்டியர்கள் என்று அழைக்கப்படும் அவர்களின் ஆட்சியை பற்றி ஏராளமான தகவல்கள் பல இடங்களிலும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது வன்மத்தின் காரணமாக அளிக்கப்பட்டதா அல்லது தவறுதலாக அளிக்கப்பட்டதா, அதை நம்மளே புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். இப்படிதான் இப்ப அந்த வெட்டும்பெருமாள் வேங்கடமுடையார் கோயில், அந்த வெட்டும்பெருமாள் மண்டபம் இருந்த இடம் இப்படித்தான் இருக்குது. இதை இரண்டாவது முறையா அதாவது எட்டப்ப நாயக்கர் என்று அழைக்கப்படும் எட்டயப்ப ஜமீனை சேர்ந்தவங்க 2000வது ஆண்டுகள் வாக்கில் மீண்டும் அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அவங்க கெட்டும் பொழுது அதை திரும்பியும் கல்வெட்டுகள் ஏராளமா கிடைச்சாங்க. எந்த கல்வெட்டுகளும் சரியா படிக்கப்படல. ஆனா உடைக்கப்பட்டு விட்டுட்டு அந்த கோயில்ல பின்பகுதி மட்டும், அதாவது அது மூலவர் இருக்கிற பின்பகுதி கிட்டத்தட்ட 1 மீட்டர் அதை நீளமான சுவர்களும் பின்பக்க சுவர்கள் மட்டும் பழமையான சுவராக இருக்குது. மிச்சம் எல்லாமே இடைக்காலத்துல இப்ப 2000வது ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டதா இருக்கு. இப்படிதான் கயத்தாறுல பாண்டியர்கள் இருந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிசியமான தகவல்கள் மொத்தமாகவே அழிஞ்சு போயிடுச்சு. மிக வலிமையா கயத்தாறு பாண்டியர்கள் இருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு அவங்கள பத்தி எந்த ஒரு தகவல்களும் கிடைக்காம போனது வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு துன்பியல் சம்பவமா தான் இருக்குது. இப்ப பாருங்க அந்த கோயில் இன்னைக்கு நிலைமையில இப்படித்தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு சிமெண்ட் ஓடுகள் வேயப்பட்டதாகவும் சின்ன ஒரு மூலவர் அந்த பெருமாள் கோவில் இருக்கிறதாகவும், இந்த கட்டடம் எழுப்பும் பொழுது பாத்தீங்கன்னா பீரங்கி மேடு இது பக்கத்துல இருக்கதா சொன்னேன். அதே போல இந்த இடங்கள்ல இருந்து ஏராளமான பீரங்கி குண்டுகள், அன்னைக்கு கெனான் அப்படின்னு அழைப்பாங்க, கல்களை செதுக்கி உருளையா, அதாவது ஒரு வெடிகுண்டு மாதிரி பீரங்கிகள் வச்சு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அது ஏராளமா இந்த பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. வாளிகள், அதை தோண்டி இந்த கோயில் கட்டும் பொழுது, சுற்றுச்சுவர் கட்டும் பொழுதும் பல இடங்கள்ல இருந்து வாளிகள்ல அவ்வாறான குண்டுகள் கிடைச்சிருக்குது. அதை எட்டயப்பக ஜமீனை சேர்ந்தவங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சதா இங்க உள்ள அதாவது வேலை பார்த்த அந்த தொழிலாளர்கள் நமக்கு தகவல் சொல்றாங்க. இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா அது இருந்திருக்குது. அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் வரைக்கும் தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனி மொத்தமா கைப்பற்றும் வரையும் இந்த கயத்தாறு பாண்டியர்களுக்கு உள்ள அந்த பழமையான இடங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கு. அவங்களும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது முக்கியமா சொல்லணும்னா பாண்டிய மன்னர்களுடைய வழியினர் மிகப்பெரிய அளவுல புலித்தேவன் இருக்கும் வரை போராடி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மிகப்பெரிய அளவுல இந்த பகுதியில போராட்டங்கள் நடைபெறல. எட்டயப்பக ஜமீனோட கட்டுப்பாட்டுல இந்த பகுதி போயிடுச்சு. ஏன்னா யாரு போராடினாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பின்னாடி மொத்தமாவே 50க்கும் மேற்பட்ட கோட்டைகள் இடிக்கப்பட்டிருக்கு. அதே போல அவங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்த பல இடங்களிலும் பாண்டியர்களின் வழியினர் மொத்தமாகவே அழிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்க, இந்த பின்பக்க சுவர், பின்பக்க மூலவர் அந்த இருக்கும் அந்த அறையோட பின்பக்க சுவர் பழமையான சுவர். அதே போல பின்பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் நீளம் கொண்ட சுவர் மிக பழமையான சுவராக இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப 2000வது ஆண்டுகள் எட்டயப்பக ஜமீனால மிச்ச பகுதிகள் கட்டப்பட்டு அந்த கோவில் இன்னைக்கு இருக்க நிலைமையில இப்படி காணப்படுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு மறைஞ்சு கிடக்கு, அழிஞ்சு கிடக்குது, அழிக்கப்பட்டு இருக்குது. அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகவும் மன வருத்தத்துக்குரிய ஒரு துன்பியல் சம்பவ நினைவுகளா நம்மளுடைய மனசை வருடிட்டு போகுது. அது என்னன்னு தெரியல. பாண்டியர்களுடைய நினைவுகள் இறுதியில மதுரை இழந்து அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய நினைவுகள் பல இடங்களிலும் இவ்வாறு அழிஞ்சு ஒண்ணு தகையோட தகையா எந்த ஒரு ஆவணமும் இல்லாம கல்வெட்டுகள் கூட படிக்கப்படாம இன்னைக்கு அழிஞ்சு கிடக்குது. வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். எந்தெந்த பகுதிகளில் இன்னைக்கு கயத்தாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கடுத்து வள்ளியூர், கொற்கை, அதே போல தென்காசி,
இப்படி திருநெல்வேலி ஒவ்வொரு இடங்களிலும் இன்னைக்கும் அழிஞ்சு போன சிதைவுகளும் சிதிலங்களும் ஏராளமாக நமக்கு சிந்தி கிடைக்கின்றன. இப்பொழுது நாம் நினைத்தாலும் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு அந்த பகுதிகளில் என்னென்ன தகவல்கள் இருந்துச்சு, அதாவது நமக்கு கிடைக்கிற சிதிலங்களிலிருந்து என்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆவணப்படுத்த முடியும். அதுக்கு தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதா மிக வருத்தத்துக்குரிய தகவல். அதுக்கு முன்னாடி அவ்வாறான முயற்சிகள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியல அப்படிங்கிறது இல்லை மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு துன்பியல் சம்பவமாக இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு அடையலை, அதே போல வரலாற்று ஆய்வாளர்களும் விழிப்புணர்வு அடையலை. இந்த பகுதிகளில் இவ்வாறான வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் இருக்காங்க, இவர் தான் இந்த இப்போ காணொலியில் வந்தாங்க, இந்த பெரியவர் தான் நமக்கு இந்த தகவல்கள் சொன்னார். பின்பக்க சுவர் மிக பழமையானது, அதே போல இந்த பகுதிகளிலிருந்து பீரங்கி குண்டுகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்களை நமக்கு சொன்னார். இதுதான் மிக பழமையான அந்த சுவருடைய பகுதிகள். அந்த அது மூலவர், அதே போல கோவில் இருந்தது, சுற்றுச்சுவர் இருந்தது, எல்லாமே எடுக்கப்பட்டு பாலங்களாக கட்டப்பட்டுருந்துச்சு. அதே போல நாயக்க மன்னர்களுக்கு அந்த பக்கத்துல இருந்த அரண்மனைகள் இருந்த கற்களும் இங்கிருந்து எடுக்கப்பட்டு பல்வேறு கட்டுமானங்கள் அவங்களுக்கு உருவாக்கி இருக்காங்க நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்துல. ஆனா அதுக்கு அவங்களுடைய கோயில் மிக பத்திரமான முறையில் சிவன் கோயில் ஒன்று இன்னைக்கும் பஜார்ல காணப்படுது போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல. அதை அவங்க கை வைக்கவே இல்லை. ஆனா பாண்டியர்களுடைய ஒரு பழமையான வரலாற்று சின்னங்கள் இந்த பகுதியில் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரிய ஒரு தகவலாக நமக்கு இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க, இந்த கோவிலை பார்க்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட 1550களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே காட்டின. அதான் அப்படி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. வாங்க அடுத்தடுத்த பகுதிகளில் இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.